ஹாய் ஆல். இன்னைக்கு பன்றி கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் குறைய எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு கருவேப்பிலை ரெண்டும் பொரியட்டும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நிறைய ஆயில் விடாதீங்க, ஏன்னா பன்னிக்கறியில் ஆல்ரெடி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ கம்மியான ஆயில் யூஸ் பண்ணணும். அப்புறம் பன்னிக்கறி நான் சாப்பிட மாட்டேன், என் ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அத்தை ஒரு 1/2 கேஜி எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறேன். தென் வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கினதுக்கு பிறகு நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் போல். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு பன்றி கறியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பன்னிக்கறியை எடுத்து சேர்த்தாச்சு. இந்த பன்னிக்கறியை எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு காவாசி வெந்த உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்து திருப்படி வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா சேர்க்கப்படும். இதுக்கு எப்படின்னா, 1/2 கிலோங்கிறதால 1/2 பேக்கெட் மட்டன் மசாலா போடணும். தென் மல்லித்தூள் 3 கரண்டி போடணும். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கறியும் மசாலாவும் நல்லா சேரட்டும். அந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. கறியில் மசாலா பிடிக்கணும். ஸோ அதனால் நல்லா கிளறிக்கோங்க. பன்னிக்கறி வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொன்ன பிறகு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கறி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், ஏன்னா கட்டியாக வைக்கணுங்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 5 விசில்ஸ் விட்டு நல்லா கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான ஒரு பன்றி கறி ரெடி ஆயிரும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பன்றி கறி வந்து உடம்பு சூட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.